வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். இது வரைக்கும் ஜாகிரபியில் இருக்கக்கூடிய ஓகேங்களா ஒரு வரி வினா விடை, அதாவது பார்த்தீங்கன்னா தெளிவான வீடியோவை நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக புவியினுடைய அமைப்பு ஓகேங்களா, தொழிலுடைய அமைப்பு, புவி விசை, காலநிலை என்னென்னா, வானிலை என்ன ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம தெளிவாக வீடியோ பார்த்துருந்தோம் ஓகேங்களா. அதிலிருந்து 6லிருந்து 10 வரை உள்ள ஓகேங்களா ஃபுல் ஓகேங்களா கொஷின் பேப்பர் ஓகேங்களா வினா வங்கியை நம்ம தெளிவாக வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். பாருங்க ஓகேங்களா. கொஷின் நம்பர் 1, மலக்கா நீர்வீழ்ச்சி ஓகேங்களா இணைப்பது பசிபிக் பெருங்கடலையும் இந்திய பெருங்கடலையும். ஆன்சர் சி, பசிபிக் பெருங்கடலையும் இந்திய பெருங்கடலையும் இணைப்பது தான் இந்த மலாக்கா நீர் சந்தி. அடுத்து பார்த்தீங்கன்னா, மகர ரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள். மகர ரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழுவது டிசம்பர் 22. டிசம்பர் 22. அடுத்து பார்த்துங்க, வட துருவம் என்பது 90 டிகிரி வட அச்சக்கோடு. வட துருவம் என்பது 90 டிகிரி வட அச்சக்கோடு. அடுத்து பாருங்க, பொறுத்துக. மலேசியாவில் என்ன அதிகமாக கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரப்பரு. அப்போ 2, தாய்லாந்தில் என்ன அதிகமாக கிடைக்குது? தேக்கு. அப்போ 3, கொரியாவில் செர்ரி பூ 4, இஸ்ரேலில் அத்தி. மறுபடியும் பாருங்கள், மலேசியாவில் ரப்பரு, தாய்லாந்தில் தேக்கு, கொரியாவில் செர்ரி, இஸ்ரேலில் அத்தி. அப்போ ஆன்சர் 2, 3, 4, 1. ஆன்சர் டி. ஒரு நாளுக்கு எத்தனை நிமிடங்கள்? 1440 நிமிடங்கள். ஒரு நாளுக்கு எத்தனை நிமிடங்கள்? 1440 நிமிடங்கள். 1440 நிமிடங்கள். டேஸ் பகுதி நெருப்பு வளையம் என்று அழைக்கப்படுகிறது. நெருப்பு வளையம் என்று அழைக்கப்படுவது பசிபிக். டேஸ் பகுதியில் நெருப்பு வளையம் என்று அழைக்கப்படுவது பசிபிக். மலை அடிவாரத்தில் ஆறுகள் படிய வைக்கப்படும் வண்டல் படிவு டேஸ் ஆகும். மலை அடிவாரத்தில் ஆறுகளால் படிய வைக்கப்படும். மலை அடிவாரத்தில் ஆறுகளால் படிய வைக்கப்படும் வண்டல் படிவுகள் டேஸ் ஆகும். வண்டல் விசிறி. குற்றால நீர்வீழ்ச்சி டேஸ் ஆற்றுக்கு குறுக்கே அமைந்துள்ளது. இப்போ குற்றால நீர்வீழ்ச்சி உருவாவதற்கு சிற்றாறு. பனியாற்று படிவுகள் தோற்றுவிக்கப்படும் நிலத்தோற்றம். பனியாற்று படிவுகள் தோற்றுவிக்கப்படும் நிலத்தோற்றத்துக்கு பேர் சர்க்கு. ஆன்சர் ஏ, சர்க்கு. அடுத்து பாருங்க, 10, மிகப்பெரிய காற்றடி வண்டல் படிவு காணப்படும் இடம். மிகப்பெரிய காற்றடி வண்டல் படிவு காணப்படும் இடம் சீனா. பின் குறிப்பிட்டவையில் கடல் அலை அரிப்புடன் தொடர்பு இல்லாதது கடற்கரை. மீதி எல்லாமே ஓகேங்களா கடல் அலைகளால் அரிப்பினால் உண்டாவது. கடல் ஓங்கல், கடல் வளைவு, கடல் தூண். கடற்கரை மட்டும் இல்லை. கூற்று பாருங்க, கூற்று ஆ, கடல் வளைவுகள் இறுதியில் கடல் தூண்கள் ஆகிறது. ஓகேங்களா, சரி. அடுத்து பாருங்க, கடல் தூண்கள் அலைகளின் படிவுகளால் ஏற்படுகிறது. தவறு. அப்ப ஃபர்ஸ்ட் இது சரி மற்றும் 2வது இது கா தவறு. அடுத்து பாருங்க, 13, கூற்று நகரமயமாக்குதல் முக்கிய கிராம மக்கள் நகர்ப்புறத்திலிருந்து இடம்பெயர்வதால் ஏற்படுகிறது. சரி. காரணம் பாருங்க, கிராமத்திலிருந்து நகரத்திற்கு இடம்பெயர்தல் முதன்மையான ஒன்றல்ல. ஓகேங்களா, 2மே சரி. கூற்று மற்றும் காரணம் 2ம் சரி. 14, கீழ் தீர்க்க கோடுகளில் இந்திய திட்ட நேரம் தீர்க்க கோடாக உள்ளது. 82 டிகிரி கிழக்கு. அச்சக்கோடுகள் மொத்தம் எத்தனை? 181. அச்சக்கோடுகள் மொத்தம் 181. தீர்க்க கோடுகள் மொத்தம் எத்தனை? 360. தீர்க்க கோடுகள் மொத்தம் 360. அடுத்து பாருங்க, நிலநடுக்கம் மற்றும் எரிமலை வெடிப்பு டேஸ் நுனியில் அருகில் ஏற்படுகிறது. கொஸ்டின் பாருங்க, நிலநடுக்கம் எரிமலை வெடிப்பு டேஸ் நுனியில் அருகில் ஏற்படுகிறது. தட்டுகள். ஆன்சர் சி, தட்டுகள். மிகப்பெரிய சூரிய ஆற்றல் திட்டம்
இந்தியாவில் எங்கு அமைந்துள்ளது? கமுதி, ராமநாதபுரத்தில் கமுதிங்கிற இடத்துல. கொஸ்டின் நம்பர் 19. சுற்றுலா வகைகளில் மிகவும் பழமையானது. சுற்றுலா வகையில் மிகவும் பழமையானது சமய சுற்றுலா. எந்த மாநிலத்தில் காசிரங்கா தேசிய பூங்கா அமைந்துள்ளது? அஸ்ஸாம். எந்த மாநிலத்தில் காசிரங்கா தேசிய பூங்கா அமைந்துள்ளதுன்னா அஸ்ஸாம். பின்வருவனவற்றுள் இந்தியாவில் இல்லாத கடற்கரை? மியாமி கடற்கரை. ஆன்சர் டி, மியாமி கடற்கரை. கோவளம், கோவா, கொச்சி எல்லாமே இந்தியாவில் இருக்குது. மியாமி கடற்கரை மட்டும் இந்தியாவில் இல்லை. பின்வருவனவற்றுள் இந்தியாவில் இல்லாத பறவைகள் சரணாலயம். ஓகேங்களா? இந்தியாவிலேயே இல்லாதது. ஓகேங்களா? மத்திய பிரதேசத்தில் கங்கா, இதுதான் இந்தியா பிரதேசத்திலே இல்லாத கடற்கரை. இந்தியாவிலேயே இல்லாத பறவைகள் சரணாலயம். எந்த மாவட்டத்தில் குற்றால நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது? எந்த மாவட்டத்தில் குற்றால நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது? திருநெல்வேலி. வட அமெரிக்காவையும் ஆசியாவையும் பிரிப்பது? பேரிங் நீர்வீழ்ச்சி. வட அமெரிக்காவையும் ஆசியாவையும் பிரிப்பது பேரிங் நீர்வீழ்ச்சி. உலகின் சர்க்கரை கிண்ணம் என அழைக்கப்படுவது? கியூபா. உலகின் சர்க்கரை கிண்ணம் என அழைக்கப்படுவது கியூபா. வட அமெரிக்காவின் நீளமான ஆறு? புனித லாரன்ஸ் ஆறு. புனித லாரன்ஸ் ஆறு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 27. உலகின் மிக நீண்ட மலைத்தொடர்? உலகின் மிக நீண்ட மலைத்தொடர் ஆண்டிஸ் மலைத்தொடர். பூமத்திய ரேகை பகுதியில் இருப்பதால் டேஸ் வடிநில படுகை தினந்தோறும் மழை பெய்கிறது? அமேசான். நில வரைபடம் உருவாக்குதலில் அறிவியல் பிரிவு என அழைக்கப்படுவது? கார்டோகிராஃபைட். 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 அடுத்தது கொஸ்டின் நம்பர் 30. கொஸ்டின் நம்பர் 30. வளம் மிகுந்த வேளாண்மை நிலம்? வளம் மிகுந்த வேளாண்மை நிலம் தேடி இடம்பெயர்தல் நடைபெறுவது? கிராமத்திலிருந்து கிராமத்திற்கு. போரின் காரணமாக நடைபெறும் குடியிருப்பு? அரசியல். போரின் காரணமாக நடைபெறும் குடியிருப்பு அரசியலை சார்ந்தது. வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் நகரமாக்குதலின் முக்கிய காரணம்? உணவு தானிய உற்பத்தி. உணவு தானிய உற்பத்தி. அடுத்து பாருங்க 33வது கொஸ்டின். ஓகேங்களா? பசல்ட்டு, அதாவது கருங்கல். ஓகேங்களா? வெளிப்புற தீப்பாறை 2, சுண்ணாம்பு பாறை படிவு பாறைகளால் ஆனது 4, நிலக்கரி ஆந்திரசைட்டு 1, ஜெனிஸ் அதாவது நைஸ்ன்னு சொல்லுவாங்க, அது உருமாறிய பாறை. அது உருமாறிய பாறை. அப்போ ஆன்சர் 2, 4, 1, 3. ஆன்சர் டி. அடுத்து பாருங்க 0 டிகிரி அச்சக்கோடு எங்கே இருக்குது? 0 டிகிரி அச்சக்கோடு. ஓகேங்களா? 0 டிகிரி அச்சக்கோடு. ஓகேங்களா? நிலநடுக்கோட்டில் தான் போகும். நிலநடுக்கோடு. ஓகேங்களா? 4, 0 டிகிரி தீர்க்கக்கோடு கிரீன்விச் கோடு 3, 180 தீர்க்கக்கோடு. ஓகேங்களா? பன்னாட்டு தேதிக்கோடு 2, 90 டிகிரி அச்சக்கோடு துருவ பகுதி கோடு. ஓகேங்களா? மறுபடியும் பாருங்க 0 டிகிரி அச்சம் நிலநடுக்கோடு, 0 டிகிரி தீர்க்கக்கோடு கிரீன்விச் கோடு, 180 தீர்க்கக்கோடு பன்னாட்டு தேதிக்கோடு, 90 டிகிரி அச்சக்கோடு துருவம். அப்போ ஆன்சர் 4, 3, 2, 1. ஆன்சர் சி. ஆன்சர் சி. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 35. கொஸ்டின் நம்பர் 35. கொஸ்டின் நம்பர் 35. வெப்பமான கோள். இதில் வெப்பமான கோள் எது? வெள்ளி. வெப்பமான கோள் வெள்ளி 3, வளையம் உள்ள கோள் எது அப்படின்னா சனிக்கோடு. அப்போ 4, ஓகேங்களா? செந்நிறக்கோள் செவ்வாய் 1, உருளும் கோள் யுரானஸ் 5, குளிர்ந்த கோள் நெப்டியூன் 2, மறுபடியும் பாருங்க வெப்பமான கோடு வெள்ளி, வளையம் கோடு சனி, செந்நிற கோடு செவ்வாய், உருளும் கோடு யுரானஸ், குளிர்ந்த கோடு நெப்டியூன். அப்போ ஆன்சர் 4, 3, 1, 5, 2. ஆன்சர் ஏ. மனிதனின் முதல் நிலை அடுக்கு பாறை படிவு. புவி வெப்பம் ஆற்றல் மின்காந்த அலைகள். புவி பெரும் ஆற்றல் மின்காந்த அலைகள். ஆப்பிரிக்காவின் தென்கோடி முனை. ஆப்பிரிக்காவின் தென்கோடி முனை நன்னம்பிக்கை முனை. 39. எகிப்திற்கும் சினாய் தீவிற்கும் இடையே ஒரு நிலச்சந்தி வழியாக உருவாக்கப்பட்ட செயற்கை கால்வாய் சூயஸ்
கால்வாய், சூயஸ் கால்வாய். அதை பார்த்தீங்கன்னா தென்சீன கடலுக்கும் மத்திய தரைக்கடலுக்கும் இடைப்பட்டது தான் சூயஸ் கால்வாய். 40 ஆஸ்திரேலியாவின் மேற்கு மற்றும் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளை பிரிக்கும் மலைத்தொடர், பெரிய பிரிப்பு மலைத்தொடர். கல்கூர்லி சுரங்கம் டேஸ் கனிமத்திற்கு சிறப்பு பெற்றது, தங்க கனிமத்திற்கு. அடுத்தது 42வது கொஸ்டின், மக்கள் தொகை பரவுதலை டேஸ் மூலம் காண்பிக்கலாம், புள்ளிகள் மூலம். பறவைகளின் சிதைவுறுதலுக்கு அழிதலும் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. பறவைகளின் சிதைவுறுதலும் அழிதலும் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது, வானிலை சிதைவு. இயற்கை காரணிகளால் நிலம் சமப்படுத்துதலை டேஸ் என்று அழைக்கின்றோம், நிலத்தோற்ற வாட்டம். டேஸ் ஆற்றின் மூப்பு நிலையில் உருவாகும் நிலத்தோற்றம் டெல்டா. அடுத்து 46வது கொஸ்டின், சுண்ணாம்பு பாறை நிலத்தோற்றம் உருவாவதற்கு காரணம் நிலத்தடி நீர். கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிலத்தோற்றங்களில் எது பனியாறுகள் படிய வைத்தால் உருவாக்கப்படவில்லை? சர்க்கு. சுந்தா அகழி காணப்படும் பெருங்கடல் இந்திய பெருங்கடல். அடுத்து பாருங்க 49வது கொஸ்டின், பெருங்கடலின் வெப்பநிலை ஆழத்தை நோக்கி செல்ல வெப்பம் குறையும். கடல் நீரோட்டங்கள் உருவாக காரணம் புவியினுடைய சுழற்சி, வெப்பநிலை வேறுபாடு, ஓகேங்களா, ஓர்பிய வேறுபாடு. மேற்கண்ட அனைத்தும். ஆன்சர் டி. கடலடி மலை தொடர் உருவாக காரணம் புவித்தட்டுகள் விலகுதல். கடலடி மலை தொடர் உருவாக காரணம் புவித்தட்டுகள் விலகுதல். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 52, கடல் மட்டத்தின் கீழே உள்ள நிலத்தோற்றங்கள். அப்போ கடல் மட்டத்தில் நாம் எப்படி நிலத்தை, ஓகேங்களா, குறிஞ்சி முல்லைன்னு பிரிக்கிறோமோ, கடல் மட்டத்தையும் நம்ம பிரிக்கிறோம். கண்டத்திட்டு, கண்டச்சரிவு, கடலடி சமவெளி, கடல் அகழி. புவியின் குளிர்ச்சியான பல்லுயிர் தொகுதி, துந்தர பகுதி தான் குளிர்ச்சியான பகுதி. உயிர்கோளத்தின் மிக சிறிய அலகு சூழ்நிலை மண்டலம். உயிர்கோளத்தின் மிக சிறிய அலகு சூழ்நிலை மண்டலம். அடுத்து பாருங்க, ஓகேங்களா. 55, வளிமண்டலத்தில் உள்ள நுண்ணுயிர்களை கொண்டு ஊட்டச்சத்துக்களை மறுசுழற்சி செய்பவர் சிதைப்பவர்கள். பாலைவன தாவரங்கள் வளரும் சூழல், ஓர்பியுள்ள மணற்பகுதி. மலைக்காடுகள் பல்லுயிர் தொகுதி அதிக அளவு விவசாயத்திற்கு பயன்படுத்த இயலாத காரணம் மிக அதிகப்படியான ஈரப்பதம். கொஸ்டின் நம்பர் 58, வாழும் உயிரினங்களில் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கான பாதிக்கக்கூடிய காரணிகள் மற்றும் அனைத்து வெளிப்புற செல்வாக்குகளை டேஸ் என்கிறோம், சுற்றுச்சூழல் என்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் உலக மக்கள் தொகை தினம் ஜூலை 11. மக்கள் தொகை பற்றிய புள்ளியியல் விவர கல்வி, மக்கள் தொகையியல் 61. விலை மதிப்புள்ள கனிமங்கள் மற்றும் பிற புவி அமைப்பியல் கனிமங்கள் சுரங்கிலிருந்து வெட்டி எடுப்பது சுரங்கவியல். 62, பொருளாதார நடவடிக்கைகள் 2ஆம் நிலை தொழிலில் மூலப்பொருள்களிலிருந்து உற்பத்தி செய்யப்படுவன முடிக்கப்பட்ட பொருள்கள். வளிமண்டலத்தில் உள்ள பசுமை குடில் வாயுக்கள் படிப்படியாக அதிகரிக்க புவி வெப்பத்தை டேஸ் என்கிறோம், புவி வெப்பமயமாதல். கொஸ்டின் நம்பர் 64, 2ஆம் நூற்றாண்டின் தளப்பரப்பு அளவிடுதலின் புதிய நிலை செயற்கைக்கோள் பதிமங்கள். ஒரு நில வரைபடத்தின் கருத்து அல்லது நோக்கத்தை குறிப்பிடுவது தலைப்பு. நில வரைபடத்தின் உறுதியான கருத்தை வெளிப்படுவதற்காக பயன்படும் நிரந்தர குறியீடுகள் முறை குறியீடுகள். அடுத்து பாருங்க 67, உட்புற செயல்கள் எரிமலை வெடிப்பு 3, கவசம் என்பது சீமா 5, இணையும் எல்லை புவித்தட்டு அமிழ்தல் 2,
புவி அதிர்ச்சி நில அதிர்வு அளவை படம் 1, கூட்டு எரிமலை கூட்டு எரிமலை பசிபிக் பெருங்கடல் தான் கூட்டு எரிமலை இருக்குது. அப்போ ஆன்சர் 3, 5, 2, 1, 4. ஆன்சர் டி. ஆன்சர் டி. அடுத்து பாருங்கள் 68 கிளையாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்றின் மூப்பு நிலை 3, காளான் பாறை ஏயோலின் 4, எஸ்கர் அப்படிங்கிறது பனியாற்றின் செயல்பாடு 1, கல் விழுது சுண்ணாம்பு பாறை 5, ஓங்கல் என்பது கடல் அலை செயல் 2, அப்போ ஆன்சர் 3, 4, 1, 5, 2. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க 69 முதல்நிலை மாசுபாடுகள் ஓகேங்களா. சல்பர் ஆக்சைடு 4, அபாய கழிவுகள் காலாவதியான மருந்துகள் 3, நில அதிர்வு சுனாமி 2, வானிலையல் மழைப்பொழிவு குறைதல் 5, மனிதனால் தூண்டப்படும் இட தீவிரவாதம். அப்போ ஆன்சர் 4, 3, 2, 5, 1. ஆன்சர் சி. அடுத்து பாருங்கள் 70வது கொஸ்டின். நீதித்துறை 5ஆம் நிலை செயல்பாடு. அப்போ 5, தொலைக்காட்சி ஒளிபரப்பு 4ஆம் நிலை செயல்பாடு 3, புவியியல் காரணிகள் மூலப்பொருள்கள் 4, மூலதனம் புவியியல் அல்லாத காரணி 2, பஜாஜ் ஆட்டோ தனியார் துறை 1. அப்போ ஆன்சர் 5, 3, 4, 2, 1. ஆன்சர் பி. அடுத்து 71வது கொஸ்டின் நம்பர் 71 பாருங்கள். பசல்ட் அதாவது கருங்கல் ஓகேங்களா. வெளிப்புற தீப்பாறைகள் 2, சுண்ணாம்பு பாறை படிவு பாறைகள் 4, நிலக்கரி ஆந்திரசைட்டு 1, நைஸுங்கிறது ஓகேங்களா உருமாறிய பாறை 3, அப்போ ஆன்சர் 2, 4, 1, 3. புவியின் மேற்பரப்பில் காணப்படும் வெப்பநிலை சராசரி 14 டிகிரி செல்சியஸ். நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து துருவம் நோக்கி செல்ல வெப்பம் குறையும். ஆன்சர் சி, வெப்பம் குறையும். அடுத்து பாருங்க 74 வாயு நிலையிலிருந்து திரவ நிலைக்கு நீரானது மாறுகின்ற செயல்பாட்டினை டேஸ் என்று அழைக்கிறோம். சுருங்குதல். டேஸ் புவியின் முக்கிய ஆற்றல் மூலம். புவியினுடைய ஆற்றல் மூலமே சூரியன் தான். டேஸ் 5 வடக்கு முதல் 5 தெற்கு அச்சம் வரை பரவியுள்ளது. நிலநடுக்கோட்டு தாழ்வழுத்த மண்டலம். அடுத்து 77வது கொஸ்டின். அனைத்து வகை மேகங்கள் டேஸில் காணப்படுகிறது. அனைத்து வகை மேகங்களாம் எங்கே காணப்படுதுன்னா கீழடுக்கு. டேஸ் செம்மறியாட்டு மேகங்கள் என்று அழைக்கப்படுவது. இடைப்பட்ட திரள் மேகம் தான் செம்மறியாட்டு மேகங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பாருங்க 79 ஓகேங்களா. கூற்று. சுற்றுலா என்பது மக்களின் சமுதாய வாழ்க்கை முறைக்கு ஓர் இன்றியமையாத செயலாக விளங்குகிறது. ஓகேங்களா, சரி. சுற்றுலா நாட்டின் சமூக கலாச்சார கல்வி மற்றும் பொருளாதார துறையில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இதுவும் சரி. அப்போ கூற்று காரணம் ரெண்டுமே சரி. சரியான விளக்கம். 80 கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்ந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பீஜிமா மலை ஒரு உறங்கும் எரிமலையாகும். ஓகேங்களா, உண்மைதான். கிளிமாஞ்சாரோ மலை உறங்கும் எரிமலை, தப்பு. தான்சியா ஒரு உறங்கும் எரிமலை, தப்பு. அப்போ ஒன்று மட்டும் உண்மை. ஆன்சர் ஏ மட்டும் உண்மை. அடுத்து 81 நிலநடுக்கோட்டு காலநிலை என்பது. நிலநடுக்கோட்டு காலநிலை என்பது ஆண்டு முழுவதும் ஒரே மாதிரியாக இருக்கும். சராசரி மழையளவு 200 மில்லிமீட்டர், தப்பு. சராசரி வெப்பநிலை 10 டிகிரி ஆகும். மேற்கொண்டவை, இதுவும் தப்பு. அப்போ ஒன்று மட்டும் சரி. கூற்று 1 மலைகளின் இரண்டாம் நிலை. மலைகள் இரண்டாம் நிலை நிலத்தோற்றம். ஓகேங்களா, சரி. மிகவும் அழகான அகழி மரியானா அகழி, சரி. மிகவும் ஆழமான அகழி
மரியானாகலி. அப்போ ரெண்டுமே சரி. கூற்று இரண்டும் சரி. கூற்று இரண்டும் சரி. அடுத்து 83. கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்க. புவி நீர்க்கோளம் என அழைக்கப்படுகிறது. சரி. புவி தன் அச்சில் சுழவதால் பருவ காலங்கள் ஏற்படுகின்றன. சரியான கூற்றினை தேர்வு செய். ஓகேங்களா? ரெண்டாவது தப்பு. கூற்று ஒன்று மட்டும் சரி. மழைநீர் சேமிப்பதன் டேஸ் நீரின் தரத்தை அதிகரிக்கிறது. நிலத்தடி நீரினுடைய தரத்தை அதிகரிக்கிறது. எந்த நாடு அதிக எண்ணிக்கையிலான அண்டை நாடுகளுடன் எல்லையை கொண்டுள்ளது? சீனா. சீனா தான் அதிக எல்லையை அண்டை நாடுகளுடன் கொண்டுள்ளது. அடுத்தது 86. தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் மாங்கோரா காடுகள் காணப்படும் மாவட்டம் கடலூர். இந்திய வன அறிக்கை 2017 படி தமிழ்நாட்டினுடைய வனப்பரப்பு 20.21%. பின்னலடையும் பருவக்காற்று டேஸில் இருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொள்கிறது. வங்கக்கடலில் இருந்து. கீழ்கண்டவற்றில் மண் அரிப்பதனால் அதிக அளவு பாதிக்கப்பட்ட மாவட்டம் தேனி. அடுத்து 90வது கொஸ்டின். தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவு காடுகளை கொண்ட மாவட்டம். ஓகேங்களா? நீலகிரி, அதாவது தர்மபுரி. தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படுவது காவிரி டெல்டா. தமிழ்நாட்டு மக்களின் இரண்டாவது முக்கிய உணவு பயிர் சிறுதானியங்கள். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டினுடைய எழுத்தறிவு 80.32. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நீர்மின் திட்டம் மேட்டூர். தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய நீர்மின் திட்டம் மேட்டூர். 95. தமிழ்நாட்டினுடைய பெரிய மற்றும் சிறிய துறைமுகங்கள். தமிழ்நாட்டில் பெரிய துறைமுகம் 3, சிறிய துறைமுகங்கள் 15. மாங்கனீசு இவற்றில் பயன்படுத்தப்படுகிறது. சேமிப்பு மின்கலங்களில். ஆந்திரசைட் நிலக்கரி டேஸ் கார்பன் அளவை கொண்டது. 80லிருந்து 95 வரை. 80லிருந்து 95 வரை தான் ஆந்திரசைட் நிலக்கரி. 98. பெட்ரோலியம் உள்ள முக்கிய கனிமங்கள் ஹைட்ரஜன் மற்றும் கார்பன். எந்த நிறுவனம் இந்தியாவில் உள்ள மண் வகையை 8 பெரும்பிரிவுகளாக பிரித்துள்ளது? இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி நிறுவனம். ஆறுகளின் மூலம் உருவாகும் வண்டல் மண். இந்தியாவின் உயரமான புவியீர்ப்பு அணை பக்ரானங்கள். டேஸ் என்பது ஒரு வகை வணிக பெயர் பருத்தி. அடுத்து பாருங்க 102. கரிசல் மண் டேஸ் என அழைக்கப்படுகிறது. பருத்தி மண் என்று அழைக்கப்படுகிறது. உலகிலேயே நீளமான அணை கிராக்குட் அணை. இந்தியாவில் அதிகம் நெல் விளையும் மாநிலம் மேற்கு வங்காளம். இந்தியாவில் தங்க இலை பயிர் என அழைக்கப்படுவது ஜனல். காப்பி அதிகம் உற்பத்தி செய்யும் மாநிலம் கர்நாடகா. காப்பி அதிகம் உற்பத்தி செய்யும் மாநிலம் கர்நாடகா. அடுத்து பாருங்க பெருவெடிப்பு கோட்பாட்டை முதலில் வெளியிட்டவர் பாருங்க அபோச்சியர் ஜாஸ்லோ மேண்டர். சூரிய குடும்பத்தின் காலை மற்றும் மாலை நட்சத்திரம் என்று அழைக்கப்படுவது வெள்ளி. சூரிய குடும்பத்தில் 30 வளையங்களை காணப்படும் கோள். சூரிய குடும்பத்தில் 30 வளையங்களுடன் காணப்படும் கோள் சனி. புவி தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் காலம் 23 மணி நேரம் 56 நிமிடம் 4 வினாடி. 23 மணி நேரம் 56 நிமிடம் 4 வினாடி. காற்று அதிகமாக உள்ள கோள் நெப்டியூன். சூரியன் புவிக்கு அருகில் காணப்படும் நாள் ஜனவரி 3. 80 டிகிரி வடக்கில் கோடை நீண்ட பகல் இரவு நாளன்று பகல் நேரத்தில் கால அளவு 24 மணி நேரம் 4 மாதங்கள். அடுத்த கொஸ்டின் நம்பர் 115. சூரியன் பூமத்திய ரேகையில் தலைக்கு மேல் வந்து இருப்பது போன்று இயங்கும் தோற்றம் ஆண்டுக்கு 2 முறை வருவது மார்ச் 21, செப்டம்பர் 23, ஜூன் 21. சூரிய ஒளிக்கதிர் செங்குத்தாக வருவது கடகரேகை. இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் 214 கிலோமீட்டர். வடக்கு தெற்கு எவ்வளோ இருக்கு? 214. இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் 324 கிலோமீட்டர். இந்தியாவின் தென்கோடி முனை இந்திரமுனை. இமயமலையின் கிழக்கு மேற்கு பரவல் 2500 கிலோமீட்டர். பீகாரின் துயரம் கோசி.
தக்கான பீடபூமியினுடைய பரப்பளவு டேஸ் சதுர கிலோமீட்டர் 7 லட்சம் சதுர கிலோமீட்டர். 3 பக்கம் நீரால் சூழ்ந்த பகுதிக்கு தீபகற்பம். 3 பகுதியும் நீரால் சேர்ந்த பகுதிக்கு தீபகற்பம். அடுத்து பாருங்க, பாக்னீர் சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா டேஸை இந்தியாவில் இருந்து பிரிக்கிறது. இலங்கையை இந்தியாவில் இருந்து பிரிக்கிறது. தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் ஆனைமுடி. பழைய வண்டல் படிவுகள் உருவான சமவெளி பாங்கர். பழவேற்காடு டேஸ் மாவட்டங்களுக்கு இடையே காணப்படுகிறது. தமிழ்நாடு ஆந்திரா இரண்டுக்கும் இடைப்பட்டதான் பழவேற்காடு ஏரி காணப்படுது. அடுத்தது 127, வானிலையில் ஒரு டேஸ் அறிவியலாகும். வானிலை அறிவியலாகும். நாம் பருத்தி ஆடைகளை டேஸ் காலத்தில் அணிகிறோம். கோடை காலத்தில். மேற்குத்தி இடையூறு மழைப்பொழிவை பெரும் பகுதி பஞ்சாப்பு. இது பஞ்சாப்பு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 130, கூற்று. தமிழ்நாடு தென்மேற்கு பருவக்காற்று காலங்களில் அதிக மழையை பெறுவதில்லை. அதிக மழையை பெறுவதில்லை. சரி. காரணம், இது மேற்கு தொடர்ச்சி மலையின் மலை மறைவு பிரதேசத்தில் அமைந்துள்ளது. சரி. கூற்று காரணம் ரெண்டும் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். அடுத்து பாருங்க, கூற்று. செம்மண்ணில் அதிக அளவு இரும்பு ஆக்சைடு உள்ளது. ஓகேங்களா? சரி. ஓகேங்களா? காரணம், இது சுவரத்தால் உருவாகிறது. சுவரத்தால் உருவாகிறது. தப்பு. அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 132, சாங்போ. இது சாங்போ அப்படின்னு அழைக்கக்கூடியது பிரம்மபுத்திரா நதி. 3, யமுனை கங்கை ஆற்றின் துணையாறு. 1, புதிய வண்டல் படிவுகள் காதர். 5, காட்வின் அஸ்வின் இந்தியாவின் உயரமான சிகரம். 2, சோழமண்டல கடற்கரை தென்கிழக்கு கடற்கரை சமவெளி 4. அப்போ ஆன்சர் 3, 1, 5, 2, 4. ஆன்சர் ஏ. அடுத்தது 133வது கொஸ்டின், பொறுத்துக. இந்தியாவின் டெட்ராய்டு. இந்தியாவினுடைய டெட்ராய்டு எது? சென்னை. அப்போ 5, அனல் மின் நிலையம் எப்போ திறந்தாங்கன்னா 1975. 4, பண்ணை என்பது ஓகேங்களா திருவனந்தபுரம். 2, அது பார்த்தீங்கன்னா பண்ணை என்பது குஜராத். அப்போ 1, அடுத்தது ஓத சக்தி எங்கே எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம். இப்போ 2, சூரிய சக்தி ஆந்திராவில் எடுக்கிறாங்க. 3, அப்போ ஆன்சர் 5, 4, 1, 2, 3. ஆன்சர் டி. ஆதியில் கோண்டுவானா நிலப்பகுதி டேஸ் நோக்கி நகர்கிறது. வடக்கு நோக்கி நகர்கிறது. பாறைகளின் சிதைவுறுதல் அழிதலும் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. வானிலை சிதைவு. வானிலை சிதைவு. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 136, அந்தமான் நிக்கோபார் தீவுகளை இரண்டாக பிரிப்பது. அந்தமான் நிக்கோபார் தீவுகளை இரண்டாக பிரிப்பது 10 டிகிரி கால்வாய். லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவை இரண்டாக பிரிவது 8 டிகிரி கால்வாய். லட்சத்தீவு யூனியன் பிரதேசத்தின் நிர்வாக தலைநகரம் கவுராட்டி. கிழக்கு இமயமலை 2400 3600 உயரமுள்ள பகுதியை காணப்படாத மரம் சால் மரம். பொருந்தாத ஒன்றை தேர்வு செய். கடம்பு மட்டும்தான் பொருந்தாதது. கீழ்காணும் எது அயனமண்டல இலையுதிர் காடுகளில் வளரும் மரம் அல்ல? மரம் அல்லன்னு கேட்குறாங்க. ஜாமுன். மீதி எல்லாமே வளரும் மரம். அடுத்து 142வது கொஸ்டின், அதிக வெப்பம் உடையவராகவோ அல்லது மிக குளிர் உடையவராகவோ உடையாதாகவோ இல்லாமல் இருக்கும் காலநிலை சமச்சீர் காலநிலை என்கிறோம். சமச்சீர் காலநிலை டேஸ் காலநிலை என்று என அழைக்கப்படுகிறது. பிரிட்டிஷ் காலநிலை. 30 முதல் 35 ஆண்டுகள் சராசரி வானிலை காலநிலை. டேஸ் மாதங்களில் வடமேற்கு திசையில் இருந்து வீசும் தலக்காற்றானது நார்வெஸ்ட் அல்லது கால பைசாகி பீகார், மேற்கு வங்காளம் மற்றும் அசாம் மாநிலங்களுக்கு இடியுடன் கூடிய குறுகிய கால மழை தரும். ஏப்ரல் மற்றும் மே மாதம். பிரம்மபுத்திராவின் துணையாறு பென்கங்கா. பிரம்மபுத்திராவின் துணையாறு அல்லாதது ஓகேங்களா பென்கங்கா. மனிதர்கள் வசிக்கப்படாத பிட்தீவு எங்கு உள்ளது? லட்சத்தீவில் உள்ளது. பிட்தீவு எங்கே இருக்கு? லட்சத்தீவில் உள்ளது. கேரளா கர்நாடகா பகுதிகளில் இடியுடன் கூடிய மாஞ்சரல் மழை
எந்த மாநிலத்தில் பெய்கிறது? எந்த மாதம்னா மே மாதம். கிழக்கு இமயமலையின் 1200 2400 உயரமுள்ள பகுதிகளில் காணப்படாத மரம் ஜீனிப்பர். மற்ற மரம்லாம் இருக்குது. லாரஸு, சின்னமன், அமுதா, அமுரா. சிந்து நதியின் மிகப்பெரிய துணையாறு. இது 2 டைம் கேட்ட கொஸ்டின். சிந்து நதியின் மிகப்பெரிய துணையாறு சீனா. சிந்து நதியின் மிகப்பெரிய துணையாறு சீனா. உலகின் மிகப்பெரிய சமவெளியான கங்கை சமவெளியுடைய பரப்பு 3.75 லட்சம் சதுர கிலோமீட்டர். 3.75 லட்சம் சதுர கிலோமீட்டர். பெட் நில் என அழைக்கப்படுவது காதர் சமவெளி. இந்தியாவின் தார் பாலைவனம் உலகின் 15வது பெரிய பாலைவனமாகும். உப அயன மண்டலத்தில் டேசா பெரிய பாலைவனம். உபமண்டலத்தில் 9வது பெரிய பாலைவனம். பூர்வாதிரி என அழைக்கப்படுவது கிழக்கு தொடர்ச்சி மலைகள். தக்கான பீடபூமி காணப்படாத குன்றுகள் ஜெயண்டியா குன்றுகள். வங்கதேசத்தில் ஜமுனா எனவும் கங்கையுடன் கலந்த பிறகு வங்காளத்தில் மேக்னா என அழைக்கப்படும் ஆறு பிரம்மபுத்திரா. கங்கை நதி வங்காளத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கங்கை நதியை வங்காளத்தில் பத்மா என்று அழைக்கப்படுகிறது. வங்காளத்தில் கங்கை நதியை பத்மா என்று அழைக்கப்படுகிறது. மினிக்காய் தீவு, அமினி தீவு, லட்சத்தீவு ஆகியவற்றை ஒன்றாக இணைத்து லட்சத்தீவு என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு 1973. ஆரவல்லி மலைத்தொடரின் உயரமான சிகரம் குருசிக்க. எதன் வடப்பகுதி சாய்த்ரி என அழைக்கப்படுகிறது? மேற்கு தொடர்ச்சி மலை. மத்திய உயர்நிலங்களுடன் தொடர்பில்லாத ஆறு பார்த்தீங்கன்னா தபதி. மானசவர் ஏரிக்கு அருகே 5150 மீட்டர் உயரத்தில் உற்பத்தியாகும் 2850 கிலோமீட்டர் நீளம் கொண்ட சிந்து நதி எத்தனை மீட்டர் நீளம் கொண்ட சிந்து நதி எத்தனை கிலோமீட்டர் வரை இந்தியாவில் பாய்கிறது? எத்தனை கிலோமீட்டர் வரை இந்தியாவில் பாய்துன்னா 709 கிலோமீட்டர். இந்தியாவின் ஒரே செயல்படும் எரிமலை எங்கு உள்ளது? அந்தமான் நிக்கோபத்தில் பாரன் தீவு. அந்தமான் நிக்கோபத்தில் பாரன் தீவு தான் இந்தியாவில் செயல்படும் எரிமலை. போர்ட் பிளேயர் எதன் தலைநகர்? அந்தமான் தீவினுடைய தலைநகர் தான் போர்ட் பிளேயர். உலகின் கூரை என அழைக்கப்படுவது பாமின் முடிச்சி. ஈரமான மண்ணுக்கு தரா என்று பெயர். சார்ஸ் பில்ஸ் எதனுடன் தொடர்புடையது? டெல்டாவுடன் தொடர்புடையது. காரகோர கணவாய் எங்கு அமைந்துள்ளது? ஓகேங்களா, ஜம்மு காஷ்மீர். பொம்மிடியா கணவாய் எந்த மாநிலத்தில் உள்ளது? அருணாச்சல பிரதேசத்தில் அமைந்துள்ளது. அடுத்தது 169. காளி மற்றும் திஸ்டர் ஆறுகளுக்கு இடையே அமைந்துள்ளவை? மத்திய நேபாள இமயமலை. கூற்று பாருங்க. இமயமலை இளமடிப்பு மலை என அழைக்கப்படுகிறது. சரி. காரணம், சில மில்லியன் வருடங்களுக்கு முன்பு வடக்கு இருந்த அங்காரா நிலப்பகுதியும் தெற்கு இருந்த கோண்டுவானா நிலப்பகுதியும் ஒன்றை ஒன்று நோக்கி நகர்ந்து இடையில் டெத்திஸ் என்ற கடல் மடிக்கப்பட்டு இமயமலை உருவானது. சரி. கூற்றும் சரி, காரணமும் சரி. பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கணவாய் கைபர் கணவாய். லூனி மற்றும் சரஸ்வதி ஆறுகளால் வடிவமைக்கப்பட்ட பதிவுகள். ஓகேங்களா, பதிவுகள் எங்கே இருக்கு? ராஜஸ்தான் சமவெளி. பொருந்தாத ஒன்று. ஓகேங்களா, பீர் பாஞ்சல் மட்டும்தான் பொருந்தாதது. மற்றது எல்லாமே டாப்லா, அபோட்டா, பிக்மீர். அடுத்தது 174. செஜிலா மற்றும் சிப்கிலா கணவாய் எங்கு உள்ளது? இமாச்சல் பிரதேசம். அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத், வைஷ்ணவி கோவில் ஆகியவை எந்த மலைத்தொடரில் அமைந்துள்ளது? இமாச்சல் மலைத்தொடர். பாகிஸ்தானில் உள்ள கணவாய் போலன் கணவாய். அடுத்து 177. திஸ்டா, திகாங் ஆறுகள் இடையே அமைந்துள்ளவை. ஓகேங்களா, குமாயினு இமயமலை என்பது இமாலயா என்ற பனி உறைவிடம் என பொருள் தரும். இது எந்த சொல்லில் இருந்து பெறப்படுகிறது? சமஸ்கிருத மொழிச்சொல். திபெத்தின் இமயமலை என அழைக்கப்படுவது? மேற்கு இமயமலைகள். மேற்கு இமயமலை தான் திபெத்தின் இமயமலை என்று அழைக்கப்படுகிறது. அப்போ பார்த்தீங்கன்னா இதுவரை 179 கொஷின். 179 கொஷின். திபெத்தின் இமயமலை என்று அழைக்கப்படுவது மேற்கு இமயமலை. இத்துடன்
ஓகேங்களா 6லிருந்து 10th வரை இருக்கக்கூடிய ஜாகிரபி வினா விடைய வீடியோவை பார்த்துருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.